வாங்கம்மா உட்காருங்கம்மா. என்ன சாப்பிட்றீங்க? என் கடையில வந்து நிக்கிறது கூட உனக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்வா என் மருமக. எனக்கு இந்த உபசரணை எல்லாம் வேண்டாம். உன் முதலாளியை தான் பார்க்க வந்தேன். எங்க அவன்? அம்மா அம்மா, மேடம் சாரும் வெளியே போயிருக்காங்கம்மா. இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்காங்க, லட்ச லட்சமா வருமானம் வருது. ஜாலியா ஊர் சுத்த தானே செய்வாங்க. ஏன் பழப்ப சொல்லு. பிச்சைக்காரனை விட கேவலமா போயிடுச்சு. யாருங்க இது? எங்க ஓனரோட அம்மா. அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. சார் இப்போ வந்துருவாரு. கஸ்டமர்ஸ்லாம் பாக்குறாங்கம்மா. ஏன் வா ஏன்பா அடைக்கிற? உன் முதலாளியோட யோகிதை இவங்களுக்கு தெரியட்டுமே. அப்பதான் இங்க இருக்க யாரும் அதே தப்ப பண்ண மாட்டாங்க. முத்து முத்தா 2 பிள்ளைங்களை பெத்த என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் கூட பெத்த அம்மா வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்லையே. 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தும் அனாதையா திரியிற கொடுமை உலகத்துல எந்த அம்மாக்கு வரக்கூடாதுப்பா. பெத்த அம்மாவை பாத்துக்க முடியாத பிள்ளையெல்லாம் ஒரு பிள்ளையா? அம்மா மனசு நோகடிச்சிட்டு ஒரு பிள்ளையால சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? நான் அவனுக்கு சாபம் கொடுக்கல. அவன் எனக்கு செய்யற பாவமே அவனை நிம்மதியா வாழ விடாம பண்ணிடுமே. நான் இப்ப கூட என் பிள்ளை நிம்மதியா வாழணும், அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு நான் இருக்கேனா செத்தேனாங்கிறத பத்தி கவலையே இல்லை. அந்த அளவுக்கு அந்த மகராசி அவனை மாத்தி இருக்கா. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா பெத்தவளை அப்படியே தூக்கி போட்டுறணுமா? என்னப்பா கொடுமை இது? புகுந்த வீட்டுக்கு வந்ததுமே மாமியாரை காலி பண்ற வேலையை தான் எல்லா மருமகளும் செய்யறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு வர்ற மருமகளும் இதே வேலையை தானே செய்வா. மாமியார் கஷ்டம் என்னன்னு அன்னைக்குதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும். நான் என்ன இவங்கிட்ட கார் பங்களா வேணும்னு கேட்டேனா, இல்ல கடையில வர லாபத்துல பங்கு வேணும்னு கேட்டேனா? புள்ள என்ன பாத்துக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கலப்பா. என் கை செலவுக்கு மாசம் கொஞ்சம் பணம் கூடன்னு தான் கேட்டேன். அது கூட முடியலன்னா எப்படி? அன்னைக்கு இவனுக்காக நான் செலவு பண்ண யோசனை பண்ணியிருந்தா இன்னைக்கு இவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? நீங்கெல்லாம் கூடவே இருக்கீங்க, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? முதலாளிக்கு எப்படி அறிவுரை சொல்றதுன்னு பாக்காதீங்க. நியாயத்தை யார் வேணாலும் பேசலாங்க. வாடா. இங்க ஏமா வந்தீங்க? வீட்டுல தான் எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன்றீங்க. இங்கேயும் வந்து ஏன் பிரச்சனை பண்றீங்க? பெத்தோ மேல எவ்வளவு வெறுப்ப கக்கறான்னு பாத்தீங்களா? நீங்க கூட வந்த உடனே உட்காருங்கம்மா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டீங்க. ஆனா ஏன் பிள்ளை எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கல. ஏன் வந்தேன்னு கேக்குறான். பெத்த பிள்ளை என் மேல எவ்வளவு பாசம் மரியாதை வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு வார்த்தை போதாது? மா, எதுக்கு இப்ப இங்க வந்து தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் கேட்டதை நீ கொடுத்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே. சினிமா பார்க் பீச்சுன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்கல்ல. பெத்த அம்மாவுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுக்க கூட மனசு வரலையே. வீட்டுக்கு கடைக்கு அலைய வச்சு பெத்த பிள்ளைகிட்டயே என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. இது உனக்கே நியாயமாப்படுதா? இதுக்கு மேலே நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு தட்டை வச்சுக்கிட்டு உன் கடவாசலே உக்காந்துருவேன். பிள்ளைகிட்ட பிச்சை எடுக்கிறத விட மத்தவங்க கிட்ட கையேந்துறது எவ்வளவோ மேலுடா. மா கொஞ்சம் இருங்க. இதாங்க, இதை வச்சுக்கோங்க. இனிமே கடை பக்கம் வரவெல்லாம் வச்சுக்காதீங்க. மாசம் மாசம் நானே கொண்டு வந்து தரேன். கிளம்புங்க. இந்த 10,000க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதா இருக்கு. போற வேலை ஏதாவது கடைக்கு போய் சில்லுன்னு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போறேன். இந்திரா, இந்திரா, இதோ வந்துட்டேங்க. செல்லங்களா, வாங்க 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 வாங்க. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. என்னப்பா? ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்குங்க ஸ்வீட் எல்லாம்? சொல்றேன் எடுத்துக்கோ. இந்தா இந்தாங்கம்மா. என்னப்பா ஸ்வீட்லாம் கொடுத்து அசத்துறீங்க? என்ன முதல்ல நீ விசேஷம்? ஸ்வீட் எடு சொல்றேன். கொடுங்கப்பா. ஆ? என்னப்பா விசேஷம்? உனக்கு தெரியாததாமா?
அப்பா இன்னைக்கு லோன் மொத்தத்தையும் அடைச்சிட்டேன் அதான். புரியுதுப்பா. இன்னைக்கு தான் டிராவல்ஸ் கம்பெனியோட உண்மையான முதலாளியா இருக்கீங்க. சாதிச்சிட்டீங்கப்பா. உண்மைதாம்மா. என்னுடைய இந்த சாதனைக்கு காரணம் நம்ம லட்சுமணன் சார் தான். அவருக்கு தான் நாம நன்றியோட இருக்கணும். அப்பா, லக்ஷ்மணன் சார் போற்றின்னு வழக்கம் போல சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. ஏமா அதுல என்ன தப்புன்ற? நமக்கு உயிர் கொடுத்த தாய், வளர்த்து ஆளாக்குன தந்தை, கஷ்டத்துல உதவி செஞ்ச நண்பன், இவங்களெல்லாம் நம்ம எப்பவுமே மறக்க கூடாதுமா. நானும் இல்லைங்களையேப்பா. என் முதலாளி இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆயிருக்கும், நான் என்ன ஆயிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. எனக்கு வந்த வியாதிக்கு நான் மண்ணோட மண்ணா போயிட்டு என்னங்க இருப்பேன். இதெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். எனக்கு வந்தது ஒரு சாதாரண வியாதி கிடையாது. அப்படியே விட்டு இருந்தா அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் மாதிரி நம்ம குடும்பமே சரிஞ்சிருக்கும். இப்ப நானும் ஆரோக்கியமா இருக்கேன், நம்ம குடும்பமும் நிம்மதியா நிமிர்ந்து நிக்குது. அதுக்கு யார் காரணம்? அவரை நான் எப்படி மறக்க முடியும்? உண்மைதாங்க. இன்னைக்கு நம்ம இப்படி சந்தோஷமா வசதி வாய்ப்போட இருக்கோம்னா அதுக்கு அவர் தாங்க காரணம். கஷ்டத்துல உதவி செஞ்ச நண்பனை கடவுள்னு சொல்லலாம், அதுக்கு மேலையும் சொல்லலாம். நம்ம லட்சுமணன் சாரு கடவுள் மாதிரி. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. போட்டனா சரி. உங்க அம்மா சொன்னது சரியா தான் இருக்கு. வர வர குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்க பொண்ணாச்சே. உங்களுக்காக ஒரு இன்வெர்டர் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோமா. இன்னைக்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நோ பவர் கட், உங்க இஷ்டத்துக்கு படிக்கலாம். தேங்க்ஸ்பா. அப்பா, வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம்னு சொன்னனே, நிறைய ரெக்கார்ட் ஒர்க்லாம் இருக்குப்பா. அப்பா ஞாபகத்துல வச்சிருக்கம்மா. உனக்கு இல்லாமலா வாங்கிட்டா போச்சு. வரதா அண்ணா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. இந்திரா, வாங்க மாமா. என்னம்மா உட்காருங்க. சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கோம். கணங்களா நீங்களா நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம் பெரியப்பா. அப்புறம் எப்படிப்பா இருக்க? பாக்குறீங்கல்ல, நல்லா இருக்கிறேன். நீங்களும் ஒரு சந்தோஷமான நேரத்துல தான் வந்திருக்கிறீங்க. முதல்ல ஸ்வீட் எடுங்க. என்னப்பா விசேஷம்? அப்பா, அத நான் சொல்றேன். பெரியப்பா, அப்பா டிராவல்ஸ்க்காக வாங்கின லோன் மொத்தத்தையும் அடைச்சிட்டு இன்னைக்கு தான் ரியல் பிசினஸ் மேக்னெட்டா ஆயிருக்காரு. பாட்டுனா சரி. சாரி ரியல் ஹீரோவா இருக்காரு. அதுக்கு தான் இந்த ஸ்வீட். அப்ப இது சந்தோஷமான விஷயம் தான். நானும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்னண்ணே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நம்ம ராகவ மாமாவோட பையன் இருக்கானே தினேஷ், அவன் இப்ப குவைத்துல இருக்கான். நல்லா தெரியுமே, இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்ச கையோட ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு அங்க போய் செட்டில் ஆயிட்டான். இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேனே. ஆமாப்பா, மாமா இப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ற முடிவுல இருக்காரு. நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுன்னு கேட்டாரு. எனக்கு தீபா ஞாபகம் தான் வந்தது. நம்ம தீபாவையும் அவனுக்கு பேசி முடிச்சிட்டா என்ன? என்னப்பா யோசிக்கிற? மாமா குடும்பத்தை பத்தி நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுன்றது இல்ல. தீபாவை பத்தி சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. படிச்சிருந்தா போதும், வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொன்னாங்க. நானும் அதை தானே யோசிக்கிறேன். படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப போய் ஏங்க, இவ படிச்சா படிக்கட்டுங்க. நல்ல வரன் வரும்போது. நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? படிக்கிற பொண்ணுங்க இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. தீபா இன்னும் படிப்பை முடிக்கல. அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல. அவசரப்படாத வரதா. உனக்கே தெரியும், நல்ல பையன், நிறைய சொத்து இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிக்கல் பிடுங்களும் அங்க இருக்காது. ஆமாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ அதுக்கப்புறம் கூட படிக்கலாமே. அதை நீயா முடிவு பண்ண எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை கூட தான் பொண்ணு இருக்கணும், உடனே ஃப்ளைட் ஏறுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? படிப்பை விட எங்களுக்கு குழந்தை தான் முக்கியம், உடனே படிப்பை நிறுத்துன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் என்னால பஞ்சாயத்தெல்லாம் பேசி என் பொண்ணை படிக்க வைக்க முடியாது. வரதா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. பொண்ணுக்கு படிப்பு முக்கியம்தான். ஆனா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. படிப்பை பாதியில நிறுத்துறதும் பொண்ணுங்களை நடுக்கடல்ல புடிச்சு தள்ளுறதும் ஒண்ணுன்னு நினைக்கிறவன் நான். அரசன் கை விட்டாலும் புருஷன் கை விட்டாலும் படிப்பு கை விடாதுன்னு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. என் பொண்ணை போய் அதெல்லாம் சரியா வராதுங்கண்ணா. அவங்கள வேற இடம் பார்க்க சொல்லுங்க. சொன்னா கேளுப்பா, அவசரப்பட்ட முடிவு எடுக்காத, நிதானமா யோசி. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு என் பொண்ணு படிப்பு தான் முக்கியம். அவ கல்யாணத்தை பத்தி இப்ப என்னால யோசிக்க முடியாது. சரிப்பா, இதுதான் உன் முடிவுனா இதுக்கப்புறம் உன்னை நான் வற்புறுத்த விரும்பல. வரேம்மா. அண்ணே, முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, மாமா உங்ககிட்ட விசாரிக்க சொன்னாரு, அதனாலதான் கேட்டேன். மத்தபடி பொண்ணை படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதே தப்பு. சின்ன வயசு தானே, படிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனா பாத்துக்கலாம். என்னம்மா?
அப்பா பேசுனதை கேட்டேல்ல? இவர் ஆசைப்பட்டபடி நீ நல்லா படிச்சு முன்னேறணும், புரியுதா? சரிங்க பெரியப்பா. வரமா? வரதா? வாங்கண்ணே. ஏங்க நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா படுதா? பையன் நல்ல வேலையில இருக்கான், வீட்லயும் வசதின்னு சொல்றாங்க. அதனால எதுக்கு இப்படி அவசரப்பட்டு வேணான்னு சொன்னீங்க? பையன் கோடீஸ்வரனா இருக்கட்டும் இல்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறவனா இருக்கட்டும், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் பொண்ணு படிப்பு தான் முக்கியம். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இவ ஃப்ரெண்ட் துளசி கூட படிக்கிறப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ என்ன கெட்டா போயிட்டா? அவ சூழ்நிலை அப்படி. எங்கடா மனசுக்கு பிடிச்சவன் கையை விட்டு போயிடுவானோன்ற பயத்துல, நிர்பந்தத்துல, கட்டாயத்துல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதெல்லாம் நீ ஒரு உதாரணமா எடுத்து வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. நானும் இவ அவள மாதிரி இருக்கணும்னு சொல்லல. படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணாலும் இப்ப அவ நல்லா தானே இருக்கா? இப்போ அவங்க பிரச்சனை இல்லாம நல்லபடியா இருக்கலாம். ஆனா நேத்து அவங்க நிலைமை என்ன? அந்த பொண்ணு காலேஜுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாம படிப்பே நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னமா நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா? ஆமாப்பா. இதோ பார், கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கலான்னு எத்தனையோ பொண்ணுங்க நம்பி ஏமாந்துருக்குறாங்க. அப்படி ஒரு நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாது. படிக்கிறப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு துளசியை நீயே கண்டபடி திட்டி இருக்கிற. அப்போ அவ பண்ணது உனக்கு தப்பா தோணுச்சு. இப்போ உன் பொண்ணு விஷயம்னு வந்ததும் உனக்கு படிப்பை விட கல்யாணம் தான் முக்கியமா தோணுது. இது என்ன நியாயம்? ஏமா, உனக்கு படிப்பை விட கல்யாணம் முக்கியமாமா? இல்லப்பா, நான் படிக்கணும். கேட்டல, அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போட்டோம், அதுக்கப்புறம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேக்குறேன். ஆமா, இப்படியே தொட்டதுக்கெல்லாம் வியாக்கியானம் பேசிட்டு இருங்க, நல்லா விளங்கிடும். நான் உண்மையை சொன்னா உனக்கு வியாக்கியானமா தோணுது. போதுங்க, எனக்கு சரின்னு பட்டதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு, என்னமோ பண்ணுங்க. இந்திரா, அட இவ ஒருத்தி எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. தேங்க்ஸ்பா. எதுக்குமா? அவசரப்பட்டு நீங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். நான் என்னம்மா மடையனா? ஒரு பொண்ணுக்கு எது முக்கியம் எது அவசியம்னு எனக்கு தெரியாதா? ஒரு அப்பன் தான் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சீர் எது தெரியுமாமா? படிப்பு தான். அதுல நான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேமா. படிமா. என்ன பாக்குறீங்க? நீங்களும் மேல மேல படிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். நல்லா படிப்பீங்கல்ல? என் பொண்ணுங்கல்ல, நல்லா படிப்பீங்க. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அம்மா ரொம்ப கோவமா போயிருக்கிறா, அவளை சமாதானப்படுத்தி அப்பாக்கு ஜில்லுன்னு ஒரு மோர் கொடுக்க சொல்லுங்க. போங்க. அம்மா, சொன்ன மாதிரி உன் பிள்ளைங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாண்டி, அவனுங்க எனக்காக தயாரா எடுத்து வச்சிருந்தானுங்க. நானும் அலுங்காம குலுங்காம வாங்கிட்டு வந்துட்டேன். அட நீ வேற, இந்த பணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். அப்படி என்னதாம்மா பண்ண சொல்லு. உங்க அண்ணன் கடையில வேலை செய்யறவங்க கிட்ட என் சோக கதையை சொல்லி புலம்புனேன். பணம் கொடுக்கலன்னா தட்டை வச்சுக்கிட்டு உன் கடவாசல்லே உக்காந்துருவேன்னு புவி கிட்ட ஒரு போடு போட்டேன். பெத்த அம்மா பிச்சைக்காரியா மாறினா அவனுக்கு தானே அசிங்கம். அதான் அடுத்த நிமிஷமே பணத்தை எடுத்து நீட்டிட்டான். இதே மாதிரி தமிழோட பேங்க்லயும் போய் கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன். அவனும் சாயந்தரத்துக்குள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு பதை அடிச்சுட்டு வந்துட மாட்டான். அம்மா, இந்த வயசுல உனக்கு பிச்சைக்காரி வேஷம்லாம் அவசியமாமா? அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு பேசாம வந்துட வேண்டியதானே? நீ நானும் தனியா இருந்தா பரவாயில்லடி, கிடைச்சதை வச்சு வண்டியை ஓட்டிக்கலாம். ஆனா மாப்பிள்ளை நம்மளை நம்பி வந்திருக்காரு, அவரோட செலவையும் நான் தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு, ஸ்கேன் செலவுன்னு ஒவ்வொரு மாசமும் எனக்கு மொழி பிதுங்குது. இதுக்கெல்லாம் நான் பணத்துக்கு எங்க போவேன்? தமிழ் 10,000, புவி 10,000ன்னு மாசம் 20,000 வந்தாதான் இனிமே என்னால சமாளிக்க முடியும். அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். மயிலேன்னு இறகு போடுமா? இனிமே பென்ஷன் பண்ண மாதிரி மாசம் மாசம் டான்னு வருதா இல்லையான்னு பாரேன். பெத்த பிள்ளைங்களுக்கு நீ ஏழ்றனா, உனக்கு நான் இன்னைக்கு இந்த ஏழ்றையோட எஃபெக்ட் என்ன நான் காட்டுறேன் பாரு. அத்த, ஏதோ பென்ஷன் அதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயத்த? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, பிரசவ நேரம் நெருங்க டென்ஷனா தான் இருக்கும். நீ பயப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு லாவண்யாக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். அத்தை சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வேத வாக்கு மாதிரி. நீ டாக்டர் சொல்ற அட்வைஸை ஃபாலோ பண்றியோ இல்லையோ, அத்தை சொல்ற அட்வைஸை ஃபாலோ பண்ணு. அப்பதான் டெலிவரி ஸ்மூத்தா இருக்கும். ஆமா, இன்னைக்கு செக்அப் போகணும்ல? ஆமாங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. எதுக்கு ஆட்டோ? என் ஃப்ரெண்டோட கார் இருக்கு, அதுல போலாம். வா போலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அத்தை, நீங்களும் எங்க கூட வாங்க. நீங்க போகும்போது நான் எதுக்கு மாப்ள? என்னத்தை இப்படி கேட்டீங்க? பொண்ணு கர்ப்பமா இருக்க சமயத்துல புருஷ பக்கத்துல கூட பரவாயில்ல, ஆனா அவன் அம்மா 24 மணி நேரமும் கூடயே இருக்கணும். உங்க இடத்த யாராலும் ஈடுகட்டவே முடியாது. ஏன் என்னால கூட முடியாது. என்ன இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிறது
தாலி கட்டின உறவு தான், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது தொப்புள் கொடி உறவு. இவளை பெத்த நீங்க தான் இவ குழந்தை பெத்துக்கிறதுக்கும் பக்கபலமா இருக்கணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்காக புருஷன் விட்டு பிரிச்சு அம்மா வீட்டுக்கு பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. அது வெறும் சம்பிரதாயம் இல்ல, அதுல சயின்டிஃபிக்கா ஒரு காரணமும் இருக்கு. அம்மாவோட அன்பு, அரவணைப்பு, அனுபவம் எல்லாமே புதுசா அம்மா அப்புறம் பொண்ணுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் உருவாக்கி இருக்காங்க. இன்னொரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை. எல்லா பொண்ணுங்களும் டெலிவரி டைம்ல அம்மா தானே கத்துறாங்க, என்னங்கன்னு கத்துறது இல்லையே. அது ஏன்? அந்த மாதிரி சமயத்துல அம்மாவோட பொண்ணுங்க இமோஷனலா அட்டாச் ஆயிடுறாங்க. நீ என்ன பெத்த மாதிரி நானும் நல்லபடியா குழந்தைய பெத்துக்கணும்னு அம்மாவே கடவுளா நினைச்சுக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன் அத்தை, உங்களோட பிரச்சனை எப்பவும் தேவைத்த. அம்மா காரணம் சொல்லாம பேசாம வந்துரு, இல்லனா இவர் திரும்பவும் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடும். செக்அப் சமயத்துல நீங்க ஏன் கூட இருக்கணும்னு மாப்பிள்ள சொல்றேன். நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நானும் வரேன், வாங்க போலாம்.